Hello viewers, welcome to Kalvikoda. In the video, 10th standard maths chapter 3 algebra example 3.24 இப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? Write down the quadratic equation in general form. Write down அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம தான் quadratic equation எழுதணும். Quadratic equationனா என்ன சொன்னேன்? எக்ஸோட பவர் வந்து 2லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் பவர் அதிகமான பவர் என்ன தான் 2லேருந்து என்ன பண்ணணும்? எக்ஸோட பவர் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் எழுதவே ஆரம்பிக்கணும். சரிங்களா? விச் த சம் அண்ட் ப்ராடக்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சம்மு ப்ராடக்ட் ஏதோ ரெண்டு வேல்யூ என்ன பண்ணிட்டாங்க? ஆஃப் த ரூட்ஸ் ஆர் கிவன். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஈக்குவேஷனாக என்ன இருக்கணும்? ரூட்ஸ் இருக்கணும். அந்த ரூட்ஸில் கண்டிப்பாக ஒன்று சம், ஒரு வேல்யூ வந்து சம்மாக இருக்கும். சம்னா ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் அதுதான் சம். ஓகேங்களா? இன்னொன்று என்னவாக இருக்கும்? மல்டிப்ளிகேஷன், அதாவது ப்ராடக்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்மளே பார்த்துருக்கோம். ஒரு ஈக்குவேஷன்னா கொடுத்துருக்குற கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கணும்? ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதுதான் என்னது? ப்ராடக்ட். அதுவே சென்டரில் எக்ஸ் கூட இருக்கும் தெரியுமா? அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது? அந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது. ஸோ அதுதான் சம். ஓகேங்களா? முன்னாடி இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர். இங்கே கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். அந்த கான்ஸ்டன்ட்ன்ற நம்பரை கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ஸ்கொயரு, அதுக்கப்புறம் ப்ளஸ் டேஷ் எக்ஸு ப்ளஸ் டேஷ். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கிறது தான் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸு, இங்கே இருக்கிறது தான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு. கொஷின் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு வேல்யூ வந்து சம் ஆஃப் த ரூட்ஸுன்னு கொடுத்துட்டாங்க, இன்னொரு வேல்யூ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன ஃப்ரேம் பண்ணணும்? we have to frame, write down the quadratic equation. சரிங்களா? எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் ஃபார்ம், ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 107 ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும்? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எழுத போகிறோம். ஏன்னா இதுதான் என்னது? ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். எப்போ நம்ம இதை யூஸ் பண்ணணும்? when the roots are given, அதாவது ரூட்ஸ்ன்றது இந்த இடத்துல சம் ஆஃப் த ரூட்டும் அந்த வேல்யூவும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அந்த வேல்யூவும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதை யூஸ் பண்ணி சம் போடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முதல்ல கொடுத்துருக்கிறத நான் சம்முன்னு எடுத்துக்கிறேன், செகண்டு கொடுத்துருக்கிறத ப்ராடக்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது சம்மு, செகண்டு கொடுத்துருக்கிறது ப்ராடக்ட்டு. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணுன்னா அதோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு சொன்னேன்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்னென்னு எழுதியிருக்கேன்? நான் இங்கே 9ன்னு எழுதியிருக்கேன். அப்போ 9 இந்த எக்ஸ் அப்படியே வரும் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ ப்ராடக்ட்னா என்ன? 14 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் பண்ணியாச்சா? இதுதான் என்னது? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃப்ரேம் பண்ண ஈக்குவேஷன் கரெக்டாக ராங்க அப்படின்றதுக்கு நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை நீங்கள் எக்ஸாமில் போகணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் உங்களோட வெரிஃபிகேஷனுக்காக தான். ஓகேங்களா? நீங்கள் ஃப்ரேம் பண்ண ஈக்குவேஷன் கரெக்டாக தப்பா அப்படின்றதுக்காக. இப்போ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 14 மல்டிப்ளை பண்ணால் 14 வரணும், ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் -9 வரணும். ஓகேங்களா? 7 2s 14 ரெண்டு இடத்துல என்ன பண்ணுவோம்? மைனஸ் போடுவோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா 7யும் 2வையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -9 கிடைக்கும். அப்போது சம் ஆஃப் த ரூட்ஸ் கொடுத்துருக்கிறது கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது 7 × 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். அப்போ கொடுத்துருக்குற ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கரெக்டு. ஸோ நம்ம எழுதின ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனும் 100% கரெக்டு. சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் -7/2, 5/2. இதில் ஃபஸ்ட் இருக்கிறத சம்முன்னு எழுதிக்கோங்க, ரெண்டாவது இருக்கிறத ப்ராடக்ட்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் எடுத்து எழுதும் போது கரெக்டாக எழுதுவீங்க. ஸோ ஜென்ரல் ஃபார்ம் எழுதிட்டுனா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள்? எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிடுங்க மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? -7/2 ப்ளஸ் இந்த எக்ஸ் போடணும் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 5/2 ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7/2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 5/2 ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே 2 இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். இப்போது 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x
ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இங்கே 2 வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 2 இந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும்? 2 into 0 0ன்னு ஆகிடும். அப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன் என்ன? 2x² + 7x + 5 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு கிடைச்ச required general form of the quadratic equation. ஓகேங்களா? தேர்டு சப்டிவிஷன் 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சம், இது ப்ராடக்ட். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்னது? x² minus sum of the roots into x plus product of the roots is equal to 0. நீங்கள் எக்ஸாமில் இதை எழுதி தான் என்ன பண்ணணும்? இதை ஃபார்முலா மாதிரி இதை எழுதிட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? டேரெக்டாக சம் வேல்யூவும் ப்ராடக்ட் வேல்யூவும் போட்டுட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதிடக்கூடாது. இதுக்கு ஃபார்முலாவுக்கு மார்க் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ என்ன? -3/5. இங்கே மைனஸில் கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். இதனாலும் இங்கே ஃபார்முலா என்ன இருக்குது? ப்ராக்கெட் இருக்குது. into x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? -1/2. ஓகேங்களா? இங்கே ப்ராக்கெட் இல்லை, ஆனால் நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா வெளியில் ப்ளஸ் இருக்குது, உள்ள மைனஸ் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ராக்கெட் இருந்தால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/5. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். -1/2 ஈக்குவல் டு 0. அடுத்து என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாமா? இப்போ எல்சிஎம் எடுக்கணும்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ நம்ம ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிற மாதிரி என்ன எடுக்கலாம்? 10 எடுக்கலாம். ஓகேங்களா? நான் 10 எடுக்கிறேன்னா இங்கே என்ன பண்ணணும்? இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? இப்போ இங்கே என்ன வரும்? 10x² ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 5 இருக்குது. இதை 10ஆக மாத்திரம்னா என்ன பண்ணணும்? இன்ட்டு 2 போடணும். கீழே 2 போட்டால் மேலே நியூமினேட்டர்லேயும் என்ன பண்ணணும்? 2 போடணும். அப்போ 3 into 2x என்ன வரும்? 6x மைனஸ் இங்கே எனக்கு 2 இருக்குது, இதை நான் 10ஆக மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 5, மேலேயும் இன்ட்டு 5. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 into 5 minus 5 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? இங்கே இருக்கிற டிவிஷன் 10 அந்த சைட் கொண்டு போனால் என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ 0 into 10 என்ன ஆகும்? எந்த நம்பரை 0வோட மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும் இல்லையா? அப்போ நம்ம டேரெக்டாக என்ன எழுதிடலாம்? 10x² ப்ளஸ் 6x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இதுதான் என்னது? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்.